அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க நாம் வந்திருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதிய அரசு பொறுப்புக்கூறலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இலங்கை குறித்து ஜெனீவா விவாதத்தில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் வலியுறுத்தல். தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு புற்றுநோய் போன்றது. அதனை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்புக்கூறலை உறுதி செய்யும் வரை கடந்த கால மீறல்களின் தாக்கங்களும் காயங்களும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை தொடர்ச்சியாக துரத்தி கொண்டிருக்கும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஆட்சி வீடமேறும் புதிய அரசாங்கம் உண்மையையும் பொறுப்புக்கூறலையும் உறுதி செய்வதன் ஊடாக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடர் நேற்று திங்கட்கிழமை ஜெனீவா நேரப்படி காலை 10 மணிக்கும் இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30 மணிக்கு பேரவையின் தலைவர் ஒமர் நிபர் தலைமையில் ஆரம்பமானது. கூட்டத்தொடரில் உலகளாவிய வீரகேசரி பத்திரிகையின் 12ஆம் பக்கத்தில் தொடர்கிறது. இது தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே இவ்வாறு வெளியாகின்றது. அதாவது மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க்கின் உரை மற்றும் மியன்மார் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான எழுத்து மூல அறிக்கை கலந்துரையாடல் ஆகியவற்றை தொடர்ந்து இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது. அதன்படி இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையின் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான 51 தீர்மானத்தின் உள்ளடக்க அமுலாக்கத்தில் அடையப்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரம் என்பன தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இன்னமும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்படாமையும் அவை மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதி செய்வதற்கான அவசியமான முழுமையான மறுசீரமைப்புகள் பூர்த்தி செய்யப்படாமையும் ஆபத்தானது என்றும் அந்த அமைப்பு அல்லது உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் வலியுறுத்தியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். பொறுப்புக்கூறலில் தாமதம், உறுப்பு நாடுகள் கரிசனை. இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் மிகவும் தாமதம் குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கும் உறுப்பு நாடுகள் அதனை முன்னிறுத்தி முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என்று இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியுள்ளது. இணை அனுசரணை நாடுகளாக அதன்படி இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் இணை அனுசரணை நாடுகளான பிரிட்டன், அமெரிக்கா, கனடா, வட மெட்டோனியா, மாலாவி மற்றும் மாண்டெனிக்ரோ ஆகியவற்றின் சார்பில் உரையாற்றிய பிரிட்டன் பிரதிநிதி இலங்கையில் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் நிலவும் தாமதம், புதிய அடக்குமுறை சட்டங்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் மீதான தொடர் கண்காணிப்புகள் என்பன குறித்து தீவிர கரிசனையை வெளிப்படுத்தினார் என்றும் அந்த செய்தியிலே தொடர்ச்சியாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றொரு செய்தி, இதுவும் ஜெனீவா தொடர்பான செய்தி. 51 தீர்மானத்தை நிராகரிக்கின்றோம், மீண்டும் ஜெனீவாவில் திட்டவட்டமாக அறிவித்தார் இலங்கை பிரதிநிதி. இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை முற்றாக நிராகரிக்கின்றோம். இத்தீர்மானத்தின் ஊடாக உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் பேரவையின் ஆணைக்கு அப்பாற்பட்டவையாகும். உலகளாவிய ரீதியில் பதிவாகும் தீவிர கரிசனைக்குரிய நிலைமைகளை புறக்கணித்து விட்டு அபிவிருத்தி அடைந்து வரும் சில நாடுகளை மாத்திரம் தெரிவு செய்து இத்தகைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பது ஏற்புடையதன்று என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி இமாலி அருணதிலக்க தெரிவித்தார். அவர் தொடர்ந்து அங்கு பேசுகையில் இலங்கை தொடர்பில் ஆதாரங்களை திரட்டுவதற்கான வெளியக செயன்முறை ஒன்றை பிரேரிக்கும் 51 தீர்மானத்தை இலங்கை நிராகரிக்கிறது. இத்தீர்மானம் இலங்கையின் அனுமதியின்றியே பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதேபோன்று நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த நிலையில்
ஆக்கப்பூர்வமான பொருளாதார தீர்மானங்கள், நிதி மற்றும் ஆட்சியியல் கண்காணிப்பை விரிவுபடுத்தல், சமூக மற்றும் அரசியல் சவால்களை உரியவாறு கையாளல் ஆகியவற்றின் ஊடாக அந்த நெருக்கடியிலிருந்து இலங்கை மீட்சி அடைந்தது. இலங்கையின் ஜனநாயக கட்டமைப்புகளை மீண்டெழும் தன்மை மற்றும் பொருளாதார மீட்சி செயற்திட்டம் என்பன உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பல்வேறு தரப்பினரதும் பாராட்டை பெற்றன என்றும் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி இமாலி அருணதிலக்க தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தியும் இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான செய்தி. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபைகளை இயங்கச் செய்யுங்கள், ஐநாவில் இந்திய பிரதிநிதி கோரிக்கை. அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி மாகாண சபைகளை இயங்கச் செய்வதன் மூலமாகவும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இந்தியா கூறியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவால் தான் இந்த 13வது திருத்தத்திற்கான யோசனை கொண்டு வரப்பட்டது. ஆகவே அதை 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி மாகாண சபைகளை இயங்கச் செய்யுங்கள் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதானே ஜனாதிபதி வேட்பாளர்கள் உறுதியை அளித்து வருகிறார்கள். 13 எப்படியாவது அமுல் செய்வோம், நிறைவேற்றுவோம், 13இல் முழுமையாக நிறைவேற்றுவோம் என்பதை விட ஜனாதிபதியாகியவுடன் முதலாவது வேலையாகவே இதை செய்து முடிப்போம் என்றும் பல இடங்களில் கூறி வருகிறார்கள். எனவே அவர்களது உறுதிமொழிகளை நம்பி நாங்கள் இருப்பதா என்பதை தமிழ் மக்கள் முடிவு செய்ய வேண்டும். சரி, எப்படி இருக்கும்போது ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இளைஞர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். இடையிலே ஒருவர் வந்தார். அவர் யார்? படத்தில் பார்க்கலாம். பத்தமுள்ள தியத்தவுயன வெளிப்புற அரங்க மண்டபத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இளைஞர் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இளைஞர்களுடன் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடிய போது எடுத்த ஒரு புகைப்படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே, அதே போன்று இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதே படம் வேறு விதமாக அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கின்றது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வரிசைகள் இல்லாத இளைஞர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் நாட்டை உருவாக்குவதே எனது நோக்கம். ஓப்பன் மைக் நைட் இளைஞர் இசை நிகழ்ச்சியில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதே போன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக மனித உரிமை மீறல்களை தடுக்க உடனடி நடவடிக்கை அவசியம், நில அபகரிப்பை நிறுத்துங்கள், சித்திரவதைகளும் தொடர்கிறது, ஜெனீவாவில் அமெரிக்கா விசனம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. அன்றுகுமார் திசாநாயக்க அதிரடியாக ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். ரணிலை நீதிமன்றில் நிறுத்துவோம், எம்முடன் சமரசமாக செல்வதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே நான் அவரது நண்பர் என்கிறார். ஆசை வார்த்தைகளுக்கு நாம் அகப்பட போவதில்லை. மத்திய வங்கி பிணைமுறி மோசடி உள்ளிட்ட ஊழல்களுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிப்போம். நிச்சயம் அவரை நீதிமன்றில் நிறுத்துவோம். தோழரின் தரம் எவ்வாறு என்பதை அப்போது அவர் புரிந்து கொள்வார் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கார். ரணிலை நீதிமன்றத்திலே நிறுத்துவோம். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவிக்கிறார். எம்முடன் சமரசமாக செல்வதற்காகவே ரணில் விக்ரமசிங்க நான் அவரது நண்பர், தோழர் என்கிறார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுமதி வழங்கியமை தொடர்பில் ஆராய்வோம். நிச்சயம் அவரை நீதிமன்றில் நிறுத்துவோம். தோழரின் தரம் எவ்வாறு என்பதை அப்போது அவர் புரிந்து கொள்வார். அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே எனது கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு கூறியதை அவதானித்தேன். அவரது அரசியல் பொருளாதார கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முன்னர் அவரிடம் நான் இலகுவான மற்றும் நியாயமான சில கேள்விகளை எழுப்புகின்றேன். இந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தால் நான் அவரது கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். ராஜபக்சர்களை பார்த்து ரணில் விக்ரமசிங்கே திருடர்கள் என கூறினார். அது உண்மையா அல்லது பொய்யா? ரணில் விக்ரமசிங்கவை பார்த்து தினேஷ் குணவர்தன திருடர் என்று கூறினார். இவர்கள் இருவரும் ராயல் கல்லூரியில் ஒரே வகுப்பில் கல்வி கற்றவர்கள். அப்படியாயின் தினேஷ் குணவர்தன கூறியது உண்மையா அல்லது பொய்யா? தேர்தலில் தோல்வி அடைந்தவர்களை ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமித்துள்ளீர்கள். அப்படியாயின் அவர்கள் இதுவரை உங்களுக்கு வழங்கியுள்ள ஆலோசனைகள் என்ன? எனது இந்த இலகுவான கேள்விகளுக்கு பதிலளியுங்கள் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எப்படியுமே அனுரகுமார திசாநாயக்க கொஞ்சம் உடல்நிலை மோசமாக இருக்கிறார். அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று யார் பிரார்த்திக்கிறது? செய்தியை பார்க்கலாம். அனுரகுமார
குணமடைய பிரார்த்திக்கிறேன், வெளிமடையில் ஜனாதிபதி அறிவிப்பு. அதற்கு மேலேயே தான் அந்த செய்தியும் இருக்கிறது. ரணிலை நீதிமன்றில் நிறுத்துவோம், அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. அதற்கு கீழ் இந்த செய்தி இருக்கிறது. அனுரகுமார குணமடைய பிரார்த்திக்கிறேன், வெளிமடையில் ஜனாதிபதி தெரிவிப்பு. அனுரகுமார திசாநாயக்க ஏற்றுமதி பொருளாதாரம் பற்றி பேசும்போது சுனில் அதுன்னத்து இறக்குமதி பொருளாதாரம் குறித்து பேசுகிறார். தேசிய மக்கள் சக்தியின் உண்மையான பொருளாதார கொள்கை என்ன என்ற கேள்விக்கு அனுரகுமார் திசாநாயக்க தனது தேர்தல் மேடையில் பதில் கூற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. திறந்த பொருளாதார முறை தொடர்பாக முரணான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே அதற்கு பதில் கூறுங்கள் என்று ரணில் விக்ரமசிங்கே கேட்டிருக்கிறார். வெளிமடையில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார். தேர்தல் நடத்த முடியும் என 2 வருடங்களுக்கு முன்னர் யாராவது நினைத்தார்களா? ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்த முடியும் நிலை இருந்ததா? அன்று தேர்தலை நடத்தியிருந்தால் நான் மாத்திரம்தான் போட்டியிட்டிருப்பேன். ஏனென்றால் ஏனையோர் ஓடி ஒளிந்தார்கள். 2 வருடங்களின் பின்னர் இந்த தேர்தலை நடத்துவதால் தற்போது 39 பேர் போட்டியிடுகின்றனர். அரசியல் நிலைமையும் மட்டுமின்றி பொருளாதார நிலைமையும் சீராக்கப்பட்டுள்ளது. ஜெயவர்தன் 1977 பொருளாதாரத்தை மாற்றி அமைத்தது போல நானும் அந்த அனுபவத்துடன் பொருளாதாரத்தை மாற்ற முன்வந்தேன். எம்மிடம் பணம் இருக்கவில்லை. பொருட்களின் விலை 2 மடங்காக உயர்ந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடினேன். தாங்க முடியாத அளவு கடன் சுமை உயர்ந்திருந்தது. பொருளாதார மீட்சி செயற்பாடுகளை அடுத்த 6 மாதங்களுக்குள் டாலரின் பெறுமதி குறைந்தது. அடுத்த வருடம் மேலும் நிவாரணங்கள் வழங்கப்படும். 22ஆம் தேதி முதல் இயலும் ஸ்ரீலங்கா திட்டத்துக்காக வாக்களியுங்கள். அதில் தான் உங்கள் எதிர்காலம் அடங்கியுள்ளது. பொருட்களின் விலைகளை குறைக்கவும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை முன்னெடுக்கவும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். இதே போன்று பல கேள்விகள் அனுரகுமார திசாநாயக்க கேள்விகள் சிலவற்றை கேட்கின்றார். அதற்கு ஜனாதிபதி இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதற்கான முடிவை அறிவிப்பார். ராஜாங்க அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்க போனால் அவர்களது பதவி பறிப்போகிவிடும் என்று தெரிந்தும் இருந்தும் கூட நேற்றைய தினம் நடிகை, ராஜாங்க அமைச்சர், சிறுவர் பெண்கள் தொடர்பான ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க சஜித் பிரேமதாசவின் மேடையில் ஏறி கையசைத்து நான் சஜித்தோடு சேர்ந்து விட்டேன், பெண்களுக்கு மதிப்பளிப்பவர் சஜித் என்று கூறி சஜித்தின் கண்டி மேடையிலே ஏறினார் கீதா குமாரசிங்க. செய்தியை பார்க்கலாம். கீதா குமாரசிங்க சஜித்துக்கு ஆதரவு கண்டியில் மேடை ஏறினார். மகளிர் மற்றும் ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டு வந்த கீதா குமாரசிங்க எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் நோக்கில் நேற்று திங்கட்கிழமை கண்டியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் மேடை ஏறி தனது ஆதரவை உத்தியோகபூர்வமாக தெரிவித்தார் கீதா குமாரசிங்க. கீதா குமாரசிங்க காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் நுழைந்தார். அவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் மகளிர் மற்றும் ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டு வந்தார். நாட்டில் இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடி மற்றும் காலிமுகத்திடல் போராட்டத்தின் பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் போது அப்போதைய ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் ஆதரவு வழங்க முன்வந்தார். அதனை அடுத்து கீதா குமாரசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக ராஜாங்க அமைச்சராக செயற்பட்டு வந்தார். இந்நிலையில் கீதா குமாரசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்திருக்கிறார். கடந்த கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ராஜாங்க அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை துறந்தார்கள். ஏனென்றால் அந்த 4 ராஜாங்க அமைச்சர்களும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக அல்ல, அவர்களது கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் மகனான புதல்வரான இளவரசர் என்ற வார்த்தை வந்துவிட்டது, புதல்வரான நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்க போன 4 ராஜாங்க அமைச்சர்களை அதிரடியாக ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்தார். அப்படி இருக்கும்போது கீதா குமாரசிங்க தொடர்பான பதவி எப்போது பறிப்போகும் என்று தெரியாது. அது போக வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை, போகலாம் என்று தான் கூறுகிறோம். காரணம், சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்க போயிருக்கிறார். எனவே இப்படி நடக்கலாம். இப்படி இருக்கும்போது கண்டியிலே நடந்த தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது பட்டாசு வெடித்தது. மிக மிக பாரிய அளவான பட்டாசுகள் வெடித்ததில் 9 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. கண்டியில் நடைபெற்ற சஜித்தின் கூட்டத்தில் பட்டாசு வெடித்ததில் 9 பேருக்கு காயம். ஐக்கிய மக்கள்
கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து கண்டி மத்திய சந்தைக்கு முன்பாக நேற்று 9ஆம் தேதி இடம்பெற்ற மக்கள் பேரணியின் போது ஆதரவாளர்கள் குழு ஒன்று கொளுத்திய பட்டாசுகள் வெடித்ததில் 7 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 9 பேர் சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 3 மணி அளவிலே ஆரம்பமான இந்த சந்திப்பில் சஜித் பிரேமதாசவின் ஆதரவாளர்கள் போலீசாரின் உத்தரவை மீறி நகர மையத்தில் பல இடங்களில் பட்டாசுகளை கொளுத்தியதாக தெரிய வருகிறது. காயமடைந்த எவருக்கும் உயிராபத்துக்கள் இல்லை என்றாலும் அவசர சிகிச்சை பிரிவில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கண்டி தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் இரேஷா பெர்னாண்டோ தெரிவித்தார். போலீஸார் சொல்லியிருக்காங்க, பட்டாசு இப்படி எல்லா இடத்துலையும் கொளுத்தாதீங்க, அதையும் மீறி கொளுத்திருக்கிறாங்க. எனவே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஸ்டார் தமிழ் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முக்கியஸ்தர்கள் ரணிலுக்கு ஆதரவு செய்தி வெளியாகின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக ரிஷாட் பதூதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் முக்கியஸ்தர்கள் பலரும் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். சரி, அடுத்ததாக ஒரு புகைப்படத்தையும் நாங்கள் பார்க்கலாம். அது இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. இது ரணில் விக்ரமசிங்க அவர்களது யாழ்ப்பாண கூட்டத்திலே சுயேட்சை வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் சனிக்கிழமை யாழ்ப்பாணம் உடுப்பிட்டியில் ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். சரி, இப்படி இருக்கும்போது தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவு வழங்க முன்வந்தது. அது தொடர்பான செய்தி. சஜித்துக்கு வழங்கிய ஆதரவு தொடர்பில் சர்ச்சை நிலை 14ஆம் தேதி மத்திய குழு கூட்டத்தில் விரிவாக ஆராய்ந்து அறிக்கை என்கிறார் மாவை சேனாதிராஜா என்ற செய்தி வந்திருக்கின்றது. சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவது குறித்து தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் சர்ச்சைகள் நிலவுவதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக ஒரு கூட்டம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதே போன்று சஜித் ஆதரவு நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை. சுமந்திரன் சொல்றார், சஜித் ஆதரவு நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை. 14ஆம் தேதி மத்திய குழு கூடுகிறது என்கிறார் சுமந்திரன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதற்காக கடந்த 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமே கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரினதும் நிலைப்பாடு எனவும் அந்த தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிக்கிறார். தமிழ் மக்கள் தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதையும் நாங்கள் வீரகேசரி பத்திரிகையிலே திரையில் பார்க்கலாம். தமிழ் மக்களிடம் எஞ்சியிருக்கும் ஒரே ஆயுதம் வாக்கு மாத்திரமே என்று சொல்லியிருக்கிறார். இலக்கு தவறாது பிரயோகிப்போம் என்கிறார் ஐங்கரநேசன். தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்தின் பெரும் பலமாக முள்ளிவாய்க்காலில் யுத்தம் முடிவரும் வரைக்கும் விடுதலை புலிகள் இருந்தார்கள். அவர்களின் ஆயுத பலம் பேரம் பேசக்கூடிய பெரும் சக்தியாக இருந்தது. இப்போது எம்மிடம் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் வாக்குகள் தான். யுத்தத்தின் பின்னரான கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் இந்த வாக்கு பலத்தை நாம் வீணடித்து விட்டோம். இம்முறையாவது அவற்றை இலக்கு தவறாது பிரயோகிப்போம் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் ஐங்கரநேசன் வேண்டுகோள் விடுத்தார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரித்து ஞாயிற்றுக்கிழமை ஏழாலை நடைபெற்ற கூட்டத்திலே தான் அவர் இதனை தெரிவிக்கிறார். இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் என்ன சொல்றார், அதையும் நாங்கள் திரையில பார்க்கிறோம். அரியநேத்திரன் இவ்வாறு சொல்றார். அதாவது தென்பகுதி தொடர்பான ஒரு செய்தியை அவர் தெரிவிக்கின்றார். அதாவது இவ்வாறு தெரிவிக்கிறார் அரியநேத்திரன். தென்பகுதி வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது நாமே தலையில் மண்ணை போட்டுக்கொள்ளும் செயல். பொது வேட்பாளர் அரியநேத்திரன் என்ற செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சரி,